வெரி குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆட்டோபாலிப்ளாய்டு. ஆட்டோபாலிப்ளாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா தன் பன்மடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரினத்தில் ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒரு மடிய தொகுதி குரோமோசோம்கள் ஒரே சிற்றினத்திற்குள் இருந்து பெறப்பட்டால் அதை தான் தன் பன்மடியம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து தன் மும்மயங்கள், இன்னொன்று வந்து தன் மும்மடியங்கள், இன்னொன்று தன் நான்மடியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டெஃபினிஷன் வைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆட்டோபாலிப்ளாய்டி அப்படின்னா என்ன அப்படின்னா the organisms which possess more than 2 haploid sets of chromosomes derived from within the same species. The organism possess more than 2 haploid sets of chromosome derived from within the same species is called autopolyploid. They are divided into two types, autotriploids and autotetraploids. Autotriploids பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Autotriploids have 3 sets of its own genomes. ஸோ இந்த ஆட்டோட்ரைப்ளாய்ட்ஸ் செயற்கையாக தயாரிக்கப்படுகிறது. எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா கிராசஸ் பிட்வீன் த ஆட்டோடெட்ராப்ளாய்ட் அண்டு டிப்ளாய்ட் ஸ்பீசிஸ். டெட்ராப்ளாய்டையும் டிப்ளாய்டு ஸ்பீசிஸ்க்கும் இடையில் கிராஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஆட்டோட்ரைப்ளாய்ட்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும்னா தே ஆர் ஹைலி ஸ்டெரைல் டியூ டு டிஃபெக்டிவ் கேமெட் ஃபார்மேஷன். அதில் டிஃபெக்டிவ் கேமெட் ஃபார்மேஷன் ஆகிறதுனால அது ஹைலி ஸ்டெரைலாக இருக்கும், அதீத மலட்டுத்தன்மையோடு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த கல்டிவேட்டட் பனானா பார்த்திங்கன்னா ஆர் யூஸ்வலி ட்ரைப்ளாய்டு. நம்ம வளர்க்கக்கூடிய பனானா என்பது வாழையானது அது யூஸ்வலாக ட்ரைப்ளாய்டாக இருக்கும், சீட்லெஸ்ஸாக விதை இல்லாமல் இருக்கும், பெரிய பழத்தை பெற்றிருக்கும். கம்பேர் டு டிப்ளாய்ட்ஸ் அது வந்து பெரிய பழத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரைப்ளாய்ட் சுகர் பீட்டில் பார்த்திங்கன்னா ஹையர் சுகர் கண்டென்ட் இருக்குது கம்பேர் டு டிப்ளாய்ட்ஸ். டிப்ளாய்டில் இருக்கிற அந்த சுகர் பீட்டை காட்டிலும் ட்ரிப்ளாய்ட் சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா ஹை சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அது ரெசிஸ்ட் டு மோல்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். மோல்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அதாவது ரெசிஸ்டண்ட்டாக வளரக்கூடியதாக இருக்கும். அண்ட் காமன் டூப் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய அருகம்புல், அதுக்கு பேர் சைனோடான் டாக்டைலான். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஆட்டோட்ரைப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள். சீட்லெஸ் வாட்டர்மெலான், ஆப்பிள், சுகர், பீட், டொமேட்டோ, பனானா ஆர் மேன்மேடு ஆட்டோட்ரைப்ளாய்ட்ஸ். ஸோ கொஷின் இது மாதிரி கேட்கலாம், ரைட் த நேம் ஆஃப் த மேன்மேடு ஆட்டோட்ரைப்ளாய்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரைட் சீட்லெஸ் வாட்டர்மெலன், விதை இல்லாத வாட்டர்மெலான் இருக்குது இல்லையா, தர்பூசணி, ஆப்பிள், சுகர் பீட், டொமேட்டோ, பனானா ஆர் மேன்மேடு ஆட்டோட்ரைப்ளாய்ட்ஸ், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆட்டோட்ரைப்ளாய்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஆட்டோடெட்ராப்ளாய்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆட்டோடெட்ராப்ளாய்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இதில் 4 காப்பீஸ் ஆஃப் ஓன் ஜீனோம் இருக்கும். 4 காப்பீஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஜீனோம் இருக்கும். They may be induced by doubling the chromosomes of diploid species. Diploid species-ஐ இன்டியூஸ் பண்ணி அதனோட குரோமோசோம் நம்பரை டபுளிங் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக உருவாக்கப்படுறது தான் வந்து ஆட்டோடெட்ராப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரை, கிரேப்ஸ், ஆல்ஃபால்ஃபா, கிரவுண்ட்நட், பொட்டேட்டோ, காஃபி. ஆல்ஃபா அப்படின்னா குதிரை மசால் அப்படின்னு பேர் தமிழில். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டோடெட்ராப்ளாய்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்லோபாலிப்ளாய்டி. an organism which possesses 2 or more basic sets of chromosomes derived from 2 different species is called allopolyploidy. ஒரு ஆர்கானிசம் which possess 2 or more basic sets of chromosomes, 2க்கு மேற்பட்ட குரோமோசோம் செட்ஸை வெவ்வேறு ஸ்பீசிஸ்கிட்டமிருந்து பெற்றிருந்துச்சு அப்படின்னா அதை தான் அல்லோபாலிப்ளாய்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It can be developed by interspecific crasses and fertility is restored by chromosome doubling with calcicin treatment. இன்டர்ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்ட சிற்றினங்களுக்குள்ளே மட்டும் அந்த கிராசஸ் நடத்துகிறோம். அதனால் ஃபர்டிலிட்டி ரீஸ்டோர் பண்ணுறோம். எதன் மூலமாக அப்படின்னா குரோமோசோம் டப்ளிங் பண்ணுறது மூலமாக. குரோமோசோம் டப்ளிங் எப்படி பண்ணுறோம்?
கால்சிசியனோட அந்த குரோமோசோமை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த குரோமோசோம் நம்பர் டபுளிங் ஆகிடும். ஸோ allopolyploids ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஒன்லி. மிக நெருக்கமான தொடர்புடைய சிற்றினங்களுக்குள்ளே மட்டும்தான் அல்லோபாலிப்ளாய்டியை நம்ம உருவாக்க முடியும். அல்லோபாலிப்ளாய்டிக்கு நம்ம ஒரு அருமையான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம். ரப்பானோ பிராசிகா அப்படின்னு ஒரு பிளான்ட்டை தான் நம்ம இதுக்காக பார்க்க போகிறோம். அதாவது ஜிடி கார்பெச்என்கோ அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் 1927 ருஷ்யன் ஜெனட்டிஸ்ட்டாக அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ரேடிஷ், அதாவது ரப்பானஸ் சடைவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முள்ளங்கியும், கேபேஜ்னு சொல்லக்கூடிய அந்த பிராசிகா ஓலரேஷியா பிராசிகா ஓலரேஷியா அந்த 2 தாவரத்தை என்ன பண்ணுறாருன்னா கிராஸ் பண்ணுறாரு. F1 ஒரு ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஸ்டெரைலாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறாருன்னா when he doubled the chromosomes of F1 hybrid he got it fertile. அதை டபுள் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடச்சிதுன்னா ஃபெர்டைலாக கிடச்சிது. ஸோ he expected this plant to exhibit the root of radish. இந்த தாவரத்தை என்ன எதிர்பார்த்தாருன்னா வேரில் ரேடிஷ் கிடச்சிரும், லீவ்ஸில் கேபேஜ் கிடச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஸோ விச் வுட் மேக் த என்டையர் பிளான்ட் எடிபிள். அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த பிளான்ட் முழுவதுமாக எடிபிள் பார்ட்டாக உண்ணக்கூடிய பகுதியாக அது கிடைச்சிது. பட் த கேஸ் வாஸ் வைஸ் வெர்சா. அவர் எதிர்பார்த்ததுக்கு எதிராக நடந்துடுச்சு. ஸோ எதிர்பாராத விதமாக நடந்துச்சுன்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி அவர் எதிர்பார்த்தது நடக்கலை. ஓகேங்களா? ஸோ ஹி வாஸ் கிரேட்லி டிஸப்பாயிண்டட். ஸோ அவர் இதில் ஏமாந்துட்டார். சரிங்களா? இந்த விஷயத்தை அவர் எதிர்பார்த்தது அங்கே அவருக்கு நடக்காததால் அதில் அவர் ஏமாற்றம் முற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் ரஃபானஸ். ஸோ இதனோட 2n என்ன வந்ததுன்னா 18 இருந்தது. இது ஒரு பேரண்ட். அப்புறம் பிராசிகாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2n = 18 இருந்தது. ஸோ இதை ரெண்டுமே பேரண்ட்ஸு. அவர் என்ன பண்ணுறாரு, இதுலேருந்து ஒரு இதுலேருந்து ஒரு 9 ப்ளஸ் அதுலேருந்து ஒரு 9 கண்டிஷனில் என்ன பண்ணுறாருன்னா F1 கிராஷ் பண்ணும்போது அவருக்கு 2n 18 கிடைக்குது. சரிங்களா? பட் அது ஸ்டெரைல் ஹைப்ரிடாக இருந்துச்சு. சரிங்களா? மறுபடியும் அதை என்ன பண்ணுறாரு, அதை டபுள் பண்ணுறாரு. அந்த குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணும்போது கிடைச்ச ஸ்டெரைல் அந்த நம்பரை டபுள் பண்ணுறாரு. அப்படி டபுள் பண்ணும்போது என்ன கிடச்சிது அப்படின்னா அதுதான் ஃபெர்டைலு ஹாம்ஃபி டிப்ளாய்டாக கிடச்சிச்சு. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரஃபானோ பிராசிகா அப்படின்னு ஒரு பிளான்ட்டாக சொல்கிறோம். இந்த பிளான்ட்டு தான் இதில் கிடச்சது. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேரில் ரஃபானஸும் இலையில் கேபேஜும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தார். ஆனால் அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது முழுவதுமாக உண்ணக்கூடிய தாவரம் முழுவதுமாக உண்ணக்கூடிய தாவரமாக இருந்துச்சு. ஸோ அவர் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்றத இதிலேருந்து நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ட்ரிட்டிகேல் அப்படின்னு ஒரு கோதுமை தாவரத்தை நம்ம பார்க்குறோம். ட்ரிட்டிகேல் அப்படின்றது என்னென்னா சிக்கியல் சிரேல் ப்ளஸ் இன்ட்டு ட்ரிட்டிகம் டியூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தினுடைய கிராஸ் தான் ட்ரிட்டிகேல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் தானியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த ploidy level triticale can be divided into 3 main groups. சரிங்களா? ploidy லெவலை டிபெண்ட் பண்ணி triticale அப்படின்றது triticale can be divided into 3 main groups ஆக அது பிரிக்கப்படுது. divided into 3 main groups. ஒன்று என்ன அப்படின்னா tetraploidy, cross between diploid wheat and rye. hexaploidy, cross between tetraploid wheat, triticum durum, macaroni wheat and rye. hexaploidy crossing between triticum durum and rye cross பண்ணுறாங்க. and actoploidy cross between hexaploid wheat aestivum, bread wheat and rye. Actoploid cross between hexaploid wheat tea
ஆஸ்டிவம் தட் இஸ் பிரெட் வீட் அண்ட் ரை இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி உருவாக்கப்படுறது தான் வந்து ஆக்டோப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெக்ஸாப்ளாய்டி triticale hybrid plant demonstrate the characters of both macaroni, wheat and rye. For example, they combine the high protein content of wheat with rice, high content of amino acid lysine, which is low in wheat. So it can be explained by the below mentioned the chart. Listen, hexaploidy triticale hybrid plant demonstrate the characteristic of both macaroni, wheat and rye. ஸோ ஹெக்ஸாப்ளாய்டி மூலமாக உருவாக்கப்பட்ட ட்ரிட்டிக்கேலில் பார்த்தீங்கன்னா 2 தாவரத்தோட பண்புகளும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது மெக்ரோனி வீட்டும் ரையினோடதும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தே கம்பைன் த ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் வீட். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருந்தது. வித் ரைஸ் ஹை கண்டென்ட் ஆஃப் அமினோ ஆசிட் லைசின் இருந்தது. அதாவது வந்து ரையில் வந்து பார்த்திங்கன்னா ஹை கண்டென்ட் ஆஃப் அமினோ ஆசிட் லைசின் அங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் லோ அண்ட் வீட். இது வந்து சாதாரணமாக கோதுமையில் பார்க்கும்போது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ டயக்ராமில் பார்க்க போகிறோம் எப்படி கிடச்சிது அப்படின்றத. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து ட்ரிட்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிட்டிகம் டியூரம் தாவரமும் சிக்கேல் சிரேல் தாவரமும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, ஒன்று வந்து வீட்டு, இன்னொன்று வந்து ரை பிளான்ட்னு சொல்கிறோம். இது வந்து பேரண்டல் ஜென்ரேஷன். ஸோ அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் அப்படின்றது இதில் ட்ரிட்டிகம் டியூரமில் 28, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 14 இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கேமிட்ஸாக அது பிரிக்க அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது டெட்ராப்ளாய்டியா, அதாவது அதுலேருந்து 28ல் ஆஃபாக கேமிட்டாக பிரிக்கும்போது பாதியாக தானே வரும் இல்லையா. ஸோ அதனால் 14 இங்கே வந்திருக்கு, அங்கே பார்த்திங்கன்னா 7 வந்திருக்கும். ஸோ இப்போ இது F1ல் கலக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஸ்டெரைல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 2n = 3x = 21, அதாவது 14 + 7 இருந்துச்சு 21. இது வந்து நம்ம ட்ரைப்ளாய்டாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ட்ரைப்ளாய்டில் இந்த 21 நம்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்சிசின் ட்ரீட் பண்ணி டபுளிங் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து 42 இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அங்கே குரோமோசோம் நம்பர் மாறுது. 2n = 6x = 42 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இதான் வந்து நம்ம ட்ரிட்டிக்கேல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹெக்ஸாப்ளாய்டி வகையை சார்ந்த ஒரு தாவரமாக நமக்கு ஹை ப்ரோட்டீன் மற்றும் ஹை லைசினோட நமக்கு இது கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கால்சிசின் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்குறோம். கால்சிசின் எந்த பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். கோல்சிகம் ஆட்டம்னேல் அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து தான் அதனோட தாவரத்தோட வேர் மற்றும் அந்த கோரம், அதாவது கந்தம் ஆகியவற்றிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஆல்கலைடு தான் இந்த கால்சிசின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாவரத்தினுடைய வளர் நுனிகளில் குறைந்த செறிவில் இதை பயன்படுத்தும் போது பன்மடியத்தை தூண்டுகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்சிகம் எனும் மூல தாவரத்தில் எதிர் கால்சிசின் இருப்பதால் எவ்வித பாதிப்பும் அந்த தாவரத்தில் இது ஏற்படுத்துறது இல்லை அப்படின்றத இங்கே பார்க்குறோம். சரிங்களா, அதாவது கால்சிசின் an alkaloid is extracted from root and corum. ரூட்னா வேறு, கோரம்ன்றது கந்தம். அதாவது அந்த தாவரத்து பேர் வந்து கால்சிகம் ஆட்டம்னேல் அப்படின்னு சொல்லுவாங்க. when applied in low concentration to the growing tips, தாவரங்களுடைய வளர் நுனிகளில் இந்த கால்சிசினை நம்ம குறைந்த அளவில் வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது பாலிப்ளாய்டியை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் சர்ப்ரைசிங்லி ஆச்சரியமூட்டும் விதமாக அந்த கால்சிகம் என்னும் மூலத்தாவரத்தில் எதிர் கால்சிசின் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் அது உருவாகிற அந்த தாவரத்திற்கு ஏற்படுத்தலை அப்படின்றதையும் இங்கே பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி பற்றி பார்க்க போகிறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மடியத்தினுடைய முக்கியத்துவம். பொதுவாக நிறைய ப்ளாய்டி பற்றி நம்ம படித்தோம். பொதுவாக அந்த ப்ளாய்டியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மெனி பாலிப்ளாய்ட்ஸ் ஆர் மோர் விக்ரஸ் அண்ட் மோர் அடாப்டபிள் தென் டிப்ளாய்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மெனி பாலிப்ளாய்ட்ஸ், சரிங்களா, பல பன்மடிய தாவரங்கள் எப்படி இருக்குன்னா அதிக வீரியத்துடன், விக்ரஸ்னால் வீரியம்னு சொல்லுவாங்க, அதிக வீரியத்துடனும் அதிக தகவமைப்புடனும் காணப்படுகிறது. அதாவது இருமடிய தாவரங்களை விட இது வந்து அதிகமான வீரியத்துடனும் அதிகமான தகவமைப்புடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் அண்ட் ஹவ் லார்ஜர் ஃப்ளார் அண்ட் லாங்கர் ஃப்ளாரிங் டியூரேஷன் தென் டிப்ளாய்ட்ஸ். அதாவது பெரும்பாலான அலங்கார தாவரங்கள் தன் நான்மடிய தாவரங்கள் ஆகும்.
சரிங்களா. அதாவது ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸாக இருக்குது. ஆர்னமெண்டல் பிளான்ட்னா இங்கே அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். இவை பார்த்திங்கன்னா இருமடிய தாவரங்களை விட பெரிய மலர் மற்றும் நீண்ட மலரும் காலத்தையும் கொண்டிருக்கிறது. அதாவது டிப்ளாய்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பெரிய ஃப்ளார் இருக்குது அண்ட் மலரும் காலம் நீண்டதாக இருக்கிறது, நீண்ட மலரும் காலத்தையும் அது கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க 2வது பாயிண்டில். தேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோ பாலிப்ளாய்ட்ஸ் யூஸ்வலி ஹாவ் இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் வெயிட் டியூ டு மோர் வாட்டர் கண்டென்ட். சரிங்களா. அதிகப்படியான நீர்ச்சத்தை கொண்டிருப்பதால் இந்த ஆட்டோ பாலிப்ளாய்ட்ஸ் தாவரங்களில் அதிக உயர் எடையை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 4th பாயிண்ட் பாருங்கள். ஆனியூப்ளாய்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் த phenotypic effects of loss or gain of different chromosomes. Aneuploids are useful to determine the phenotypic effects of loss or gain of different chromosomes. அதாவது மெய்யில்லா மடிய தாவரங்கள் வேறுபட்ட குரோமோசோம்களில் இழப்பு மற்றும் சேர்ப்பின் புறத்தோற்ற விளைவுகளை தீர்மானிக்க பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனியூப்ளாய்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் த ஃபீனோடைபிக். ஃபீனோடைபிக் அப்படின்றது என்ன? புறத்தோற்ற விளைவுகளை தீர்மானிப்பதற்கு பயன்படுகிறது. அதே நேரத்தில் குரோமோசோம்கள், அந்த தாவரங்களில் வேறுபட்ட குரோமோசோம்களுடைய இழப்பு மற்றும் சேர்ப்பின் புறத்தோற்ற விளைவுகளை தீர்மானிப்பதற்கு அது பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பெரும்பாலான ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எல்லாமே அல்லோ பாலிப்ளாய்ட்ஸாக இருக்குது அண்ட் தே பிளே அ ரோல் இன் அன் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது பல ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்கள் அயல் பன்மடியம் கொண்டவையாக இருக்கிறது. அவைகள் பரிணாமத்தில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்கள் அல்லோ பாலிப்ளாய்டாக இருக்குது. அவை பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அல்லது பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி பார்த்தோம். பிளாய்டியோடைய எல்லா டைப்ஸும் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.